எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சூடான ஒரு விவாதம். இந்தியாவோட அரசியல் களத்துல இப்போ ஒரு புது போர் முனை திறக்கப்பட்டிருக்குன்னு ஒரு அரசியல் விமர்சன காணொளி சொல்லுது. அது வேற எதுவும் இல்ல, நம்ம நீதித்துறை தான். வாங்க, அத பத்தி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம். சரி, இதுக்குள்ள போலாம் வாங்க. ரொம்பவே அதிரடியான இந்த ஒரு வரியோட தான் அந்த காணொளியே ஆரம்பிக்குது. அவங்க சொல்ல வர முழு வாதத்துக்கும் இதுதான் ஒரு அடித்தளமா அமையுது. அப்போ இந்த காணொளி என்னதான் சொல்ல வருது? அவங்க முன்வைக்கிற இந்த அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, அவங்களோட வாதம் என்ன, இதையெல்லாம் நாம இப்போ ஒன்னொன்னா நடுநிலையா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல அவங்க சொல்ற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு பாப்போம். இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிகள், அதாவது அவங்க சொல்ற இண்டி கூட்டணி சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை நடத்துறாங்களாம். இது நாள் வரைக்கும் பிரதமரை குறிவச்ச அவங்க இப்போ தங்களோட இலக்க இந்திய நீதித்துறையை நோக்கி திருப்பியிருக்காங்கன்னு அந்த காணொளி வாதிடுது. அந்த காணொளி சொல்றபடி இந்த மொத்த பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளி சமீபத்துல வந்த சில கோர்ட் தீர்ப்புகள் தானா. இந்த தீர்ப்புகள் ஒரு பெரிய எதிர்வினையை உண்டாச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சரி, அவங்க வாதத்தை எப்படி கட்டமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த நிகழ்வுகளை வச்சு அவங்க தங்களோட வாதத்தை நிறுவுறாங்கன்னு அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுலதான் அந்த காணொளி எப்படி ஒரு விஷயத்த காரணமாவும் அதுக்கு நடந்த எதிர்வினைய விளைவாவும் காட்டுதுன்னு புரியும். வாங்க இத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அந்த காணொளியும் முக்கியமா சுட்டிக்காட்டுற 3 நீதிமன்ற தீர்ப்புகளை பாப்போம். முதல்ல, இந்து கோயில் நிதிகளை கோயில் வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. 2வது, சட்டவிரோத குடியேறிகளை விட இந்திய ஏழைகள் தான் முக்கியம்னு சொல்லி ரோஹிங்கியாக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்க தள்ளுபடி செஞ்சது. 3வதா, திருப்பரங்குன்ற மலையில கார்த்திகை தீபம் ஏத்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அனுமதி கொடுத்தது. சரி, அந்த தீர்ப்புகளுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்துச்சுன்னு இந்த காணொளி சொல்லுது. தமிழ்நாட்டுல அந்த தீபம் ஏத்த அனுமதிச்ச நீதிபதிக்கு எதிரா ஒரு குரூப் போராட்டம் நடத்துறாங்க. அதே நீதிபதிய பதவியிலிருந்து நீக்கணும்னு பிரியங்கா வதேரா தலைமையில புகார் கொடுக்கப்படுது. இது மட்டும் இல்லாம கபில் சிபில் மாதிரியான சீனியர் வக்கீல்கள் எல்லாம் சேர்ந்து தலைமை நீதிபதிக்கே ஒரு கடிதம் எழுதுறாங்க. முக்கியமான கேள்வி இதுதான், இதெல்லாம் ஏன் இப்போ நடக்குது? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் நோக்கம் இருக்குன்னு அந்த காணொளி சொல்லுது. அவங்க சொல்றபடி இது வெறும் தீர்ப்புகளுக்கு வந்த எதிர்வினை மட்டும் இல்ல, அடுத்து வரப்போற ரொம்ப முக்கியமான அரசியல் வழக்குகளோட இதுக்கு தொடர்பு இருக்கு. அவங்க இத ஒரு டைம்லைன் மாதிரி விளக்குறாங்க. அதாவது இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டங்கள், கடிதங்கள் எல்லாமே நீதித்துறை மேல ஒரு அழுத்தத்தை உருவாக்குது. எதுக்குன்னா, எதிர்காலத்துல காந்தி குடும்பம் சம்பந்தப்பட்ட நேஷனல் ஹெரால்டு வழக்கு, ராகுல் காந்தியோட குடியுரிமை வழக்கு மாதிரியான பெரிய வழக்குகள்ல தீர்ப்பு வரப்போகுது. அதனால இந்த டைமிங் ரொம்ப முக்கியம்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. அவங்களோட தியோரி என்னன்னா, நீதிபதிகளை முன்கூட்டியே மக்கள் மத்தியில தப்பானவங்களா காட்டிரணும். அப்போதான் நாளைக்கு இவங்களுக்கு எதிரா தீர்ப்பு வந்தா, பாத்தீங்களா நாங்க அப்பவே சொன்னோம் இந்த நீதிபதிகள் சரியில்லை, இவங்க ஒரு சார்பா இருக்காங்கன்னு ஈஸியா சொல்ல முடியும். இதுதான் பிளான். அந்த காணொளியிலேருந்து நேரடியா ஒரு மேற்கோள் பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒரு பெரிய டிராமாவே உருவாக்குறாங்க. எதுக்குன்னா, நீதிபதிகள் சரியில்லை, எங்க குடும்பத்தை அழிக்கிறதுக்காக அவங்க மோடியோட கை கோர்த்துட்டாங்கன்னு சொல்றதுக்காக தான். சரி, இது வெறும் சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, இது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதிதான்னு அந்த காணொளி சொல்லுது. வாங்க அதை பத்தி பார்ப்போம். அவங்க சொல்றபடி இது நாட்டை நிலைக்குலைய வைக்கிற ஒரு பெரிய திட்டம். இதுல அவங்க சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல நடந்த போராட்டமோ சரி, டெல்லியில சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எழுதின கடிதமோ சரி, ரெண்டுமே ஒரே நாள்ல நடந்திருக்கு. இது தற்செயலா இருக்க வாய்ப்பில்ல, இது நல்லா திட்டமிட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க வாதிடுறாங்க. அவங்க சொல்ற அந்த 4 படி திட்டம் என்னன்னா, முதல்ல நீதித்துறை மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும். 2வது, நீதிபதிகளுக்கு எதிரா மக்களை தூண்டிவிட்டு போராட்டங்களை உருவாக்கணும். 3வது, இதனால நாட்டுல ஏற்படுற குழப்பத்துக்கு அரசாங்கம்தான் காரணம்னு பழி போடணும். கடைசியா இந்த குழப்பத்தை பயன்படுத்தி தேர்தல் இல்லாமலேயே தங்களுக்கு வேண்டிய ஒருத்தரை ஆட்சிக்கு கொண்டு வரணும். இது பக்கத்து நாடுகள்ல நடந்த தந்திர மாதிரியே இருக்கணும் அந்த காணொளி ஒப்பிடுது. இத வெறும் அரசியல் சண்டையா பார்க்காம ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சனையா காட்டுறதுக்கு அவங்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது, இனிமேல் நடக்க போற போர்கள் எல்லாம் நாட்டுக்குள்ள இருக்கிற தேசவிரோத சக்திகளால தான் நடக்கும்னு அவர் சொல்லியிருந்தத இங்க அவங்க பொருத்தி பாக்குறாங்க. சரி, இவ்ளோ நேரம் பார்த்ததுல இருந்து இந்த காணொளியோட பார்வையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அவங்க சொல்ல வர்ற மைய கருத்து என்ன? சுருக்கமா சொல்லணும்னா,
அவங்க என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா, இது சட்டத்தை பத்தின விஷயமே இல்ல, இது முழுக்க முழுக்க சில தலைவர்களை காப்பாத்துறதுக்காகவும் நீதிபதிகளை மிரட்டுறதுக்காகவும் நடக்கிற ஒரு அரசியல் நாடகம். இதுதான் அவங்களோட இறுதிவாதம். கடைசியா இந்த காணொளி நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. ரொம்பவே சிந்திக்க வைக்கிற கேள்வி அது. நம்ம அரசியல் அமைப்ப உண்மையிலேயே யாரு தான் காப்பாத்துறாங்க? இந்த கேள்வியோட இந்த அலசலை நம்ம இங்க முடிச்சுக்கலாம்.